ராவணன் யார் என்னன்னு கேட்டான். அனுமான் பார்த்தார், என்னடா இது தூதுவனுக்கு ஆசனம் கூட கொடுக்காம நிற்க வச்சு பேசுகிறானே. இதில் பாடியிருக்கார் வாழையே ஆசனம். இது வால்மீகி ராமாயணத்தில் நேராக இல்லை. ஆனால் இங்கே பாருங்க, இச்சன் பிரம்மாஸ்திர பந்தம் திரட்டயிது மதுனா ராவணே பாரயாமி கச்சன் ஏவாகதோகம் கிமபி தவஹிதம் ராவண வியாஜிஹீர்ஷு ஸ்வச்சந்தம் ஸ்வச்சமேவம் தமயம் அபிததத் புச்ச பீட்டாதிரூடகா புச்சே நேச்சா விகார பிரகரத்து ஹனுமான் க்ஷாத்திரவான் சாத்திரவான் நகா. தன்னுடைய வாளை அப்படியே சுற்றினாராம். சுற்றி அப்படியே அதை ஒரு ஆசனமாக்கி அதன் மேலே ஏறி கால் மேலே கால் போட்டு வீராசனத்தில் உட்கார்ந்தார் ஹனுமான். அவருடைய வலது கால் கட்டவரல் இருக்கு பாருங்க, அது ராவணன் கிரீடத்தின் லெவலில் இருக்குது. அவனை விட பெரிய ஆசனத்தில் வால் மீது அமர்ந்து காட்டி அவனுக்கு அறிவுரை சொன்னார் ஹனுமான். பாரு, அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படாத, தப்பு பண்ணுற. உனக்கு வரங்கள் இருக்குன்னு நினைக்கிற, ஆனால் வரத்துக்காக நீ அறத்தை மறந்து விடக்கூடாது. வர பலத்தை விட ராமனுடைய சரபலம் என்பது பெரியது. உனக்கு புரியாமல் தப்பு செய்கிற எல்லாம் சொன்னார். ராவணன் பார்த்தான், எனக்கே அட்வைஸ் பண்ணுறானா, இவனை கொன்னுடுங்கோன்னா. அப்போ விபீஷணன் ராவணன் தம்பி சொன்னான், இல்லை இல்லை, தூதுவனை கொல்வது நியாயம் இல்லை, வாலில் நெருப்பு வச்சுருங்கோன்னா. அதனால் ஒரு வாலில் வாலே தைலே நசித்தே பிச்சுப்பட்ட வலிதே தீபிதே யாத்துதானைஹி ஜ்வாலா மாலா குலோக்னிர் ஜனக சுதயா ஷாபிதோ யம் ததாப லங்காயாம் ராட்சசேந்திரா நுஜகிருஹரஹிதம் ஏன தக்தம் சமஸ்தம் திக்தாம் ஸ்னிக்தோ விதக்த பவனஜ இகனோ ஞான துக்தேன முக்தான். இப்போ அவர் வாலில் எண்ணெயெல்லாம் சுற்றி நிறையா கயரெல்லாம் கட்டி அதோட அந்த துணி எல்லாத்தையும் சுற்றி எண்ணெயில் நனைச்சு நெருப்பு வச்சான் ராவணன். அவர் வைக்கட்டும் தான் காத்துன்னு இருந்தார். தீ வச்சதும் மொத்த இலங்கைக்கும் அதுலேயே என்ன பண்ணாராம், விபீஷணன் வீட்டை மட்டும் விட்டுட்டு, விபீஷணனை நோட் பண்ணிட்டார் இவன் நல்லவன்னு, அவன் வீட்டை விட்டார். சீத்தையின் அசோகவனம் அது எரியவே இல்லை, அது தாயாரோட பிரபாவம். மற்றபடி மொத்த இலங்கைக்கும் தீ வைத்து விட்டு ராமபிரானிடம் திரும்பி வருகிறார் ஹனுமான். மகேந்திரகிரிக்கு கீழே மற்ற வானராள்லாம் காத்துன்னு இருக்கா. தன்னுடைய தொடையை தட்டினாராம். அந்த சத்தத்தை கேட்டதுமே ஹனுமான் சீதையை கண்டுவிட்டான்னு அவள் எல்லாரும் சந்தோஷப்பட்டா.